ஏண்டி, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா குடுகுடுப்புக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து அவனை பொய்யா வாக்கு சொல்ல வச்சிருப்ப நீ. உன்ன மச்சான் சவுக்கால் அடிச்சிருக்க கூடாதுரி. அந்த சவுக்காலையே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கணும். இந்த லட்சணத்துல என் அண்ணன் அடிச்சப்ப ஒரு புருஷனா வந்து தடுத்தியான்னு கேட்டு நீலி கண்ணீர் வேற வடிச்ச. ஒரு தீ ஒரே ராத்திரியில திருந்திருவாளான்னு சந்தேகப்பட்டேன். அதுக்குள்ள பாத்தியா உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. அம்மா, மாயாவை கூப்பிட்டு நகையெல்லாம் கொடுத்து நீ என் மருமக இல்ல மகன்னு சொன்னியே, அதெல்லாம் நிஜமா இல்ல நாடகமா? அத்தை, உண்மையிலேயே நீங்க மாறி இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. எதுக்காக அத்தை இப்படி பண்ணீங்க? உன்னால எப்படிமா மறுபடியும் தப்பு பண்ண முடியுது? இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்லுமா. என்ன, எப்படியாவது மாமாவா அந்த நிலத்தை விற்க வைக்கணும், உன் பங்கு பணத்தை உன் கையில கொடுக்க வைக்கணும், அதானே? வேற என்னத்துக்கு? மச்சான் நம்ம இடத்தை வித்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவளுக்கு எப்படியாவது இடத்தை விற்கணும், அதுவும் அதிக விலைக்கு. மச்சான் கொடுக்கறேன்னு சொன்னதை விட 3 மடங்கு அதிகமா கொடுக்கணும். வேற ஆசை. இங்க பாருங்க அத்தை, அந்த சாமியே வந்து சொன்னாலும் பெரியப்பா ஒரு முடிவு எடுத்தா அவர் தான் முடிவை மாத்திக்கவே மாட்டாரு. குடுகுடுப்புக்காரர் சொன்னா மட்டும் கேட்டுருவாரா என்ன? மாயா, மச்சான் குடுகுடுப்பக்காரன் சொல்றத கேப்பாருமா. நல்ல விஷயம் சொன்னா கேப்பாரு. அதனாலதான் அந்த வேஷத்தை நானே போட்டு நல்ல வாக்குனால சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்னத அவர் கண்டிப்பா கேப்பாரு. நீங்க பண்ண காரியம் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஆனா இந்த தடவை சவுக்கால் அடிக்க மாட்டாரு. நான் சொன்ன மாதிரி அந்த சவுக்காலியே இவ கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவாரு. ஆமா, நான் செத்துட்டேனா உங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல. நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்? அண்ணன் குடுக்கற பணத்தை வச்சு பெருசா மாளிகை கட்டி நான் மட்டும் அதுல சொகுசா போய் வாழ போறேன் பாருங்க. 3 மடங்கு விலை அதிகமா கொடுத்து இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்லி வந்தவங்கள யாராவது விரட்டி அடிப்பாங்களா? நீங்க சொன்னதுதான், இடத்த அதிக விலைக்கு வித்தா நமக்கான பங்கும் அதிகமா கிடைக்கும். அதனாலதான் அண்ணன் கிட்ட நேரடியா சொல்றதுக்கு தைரியம் இல்லாம குடுகுடுப்புக்கார மூலமா சொல்ல வச்சேன். நிறைய பணம் வந்துச்சுன்னா அதை நான் மட்டும் எடுத்துட்டு போறேனா? அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுப்பேன். இது என்னமோ நான் சுயநலத்துக்காக பண்ற மாதிரி பேசுறீங்க. சிவா, தனா எல்லாருக்காகவும் தான் பண்றேன். போது நிறுத்துடு. இதுல சரி தப்புங்கறதெல்லாம் ஆள் ஆளுக்கு மாறும். அதுக்காக பொய்யா நடிச்சு அண்ணனை நான் ஒண்ணு ஏமாத்துறேன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு தப்ப பண்ணிட்டு சும்மா சமாளிக்காதீங்க. சரி, வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீங்க பண்ணதெல்லாம் மாமா கிட்ட சொல்லி நியாயம் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். சீனு, வேண்டாம். நல்லதுக்காக தான் பண்ணேன்னு அத்தை சொல்றாங்கல்ல, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி அது பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம். இவெல்லாம் எனக்கு ஆதரவா பேசுற நிலையில நான் இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? மருமகளே, உனக்கு பெருந்தன்மையான மனசு இவளை மன்னிக்கலாம். ஆனா என்னால இவளை மன்னிக்க முடியாது. சரிங்க, தப்புதான். இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அப்பா, அதான் அம்மா தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இதோட விட்டுறலாம்ப்பா. டேய், அதை எப்பறம் விட முடியும்? இவளை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் என்னங்கறத பாத்துக்கலாம். இந்தா விழுந்து மன்னிப்பு கேளு. எப்பவுமே உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது புரியாம நீங்க ஏன் பெரியமா அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க. அவங்க என்ன காயப்படுத்துறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா என்ன போய் இப்படி சொல்லிட்டாளே. அப்ப குட்டைய அவ புள்ள மாதிரியே நான் பாக்குறேன். ஏன் புள்ள மாதிரி தானே பாக்குறேன். அத கூட புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் பேசிட்டா. அதையே நினைக்காதீங்க பெரியம்மா. உங்க நல்ல குணம்லாம் அவங்களுக்கெல்லாம் வரவே வராது. அம்மா, அம்மா இப்ப நீ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? கண் கலங்க வேண்டியது நீ இல்லம்மா, சித்திதான். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இரு, சித்தப்பா கிட்ட சொல்லி அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. தானா, அதெல்லாம் வேண்டாம் தானா. தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாத. பண்ணணுமா? இல்லனா அவங்களுக்கு எல்லாம் புத்தியே வராது. உன்னை பார்த்து எப்படிமா அப்படி பேசுவாங்க? அப்பு குட்டிய குழந்தையில இருந்து யாருமா வளர்த்தாங்க? நீதானே.
அவன் முதல்ல அம்மானே யார கூப்பிட்டான்? உன்னுதானே? இன்னைக்கு அவன் வளர்ந்துட்டானா இவங்க பழசெல்லாம் மறந்துடுவாங்களா? இன்னைக்கு போய் நான் என்ன பண்றேன்னு பாரு. தானா இரு, அதெல்லாம் அவன் மறந்திருப்பா. நீ அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். அவங்க மறந்துட்டா விட்டுணுமா? நாம தான் ஞாபகப்படுத்தணும். தானா விடு, பெரியம்மா தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விடு. இல்ல மாயா, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏன் தானா இவ்ளோ கோவப்படுற? இப்பெல்லாம் உனக்கு அதிகமா கோவம் வருது. ஏன்? சரியான விஷயத்துக்கு கோவப்பட்டுதான் ஆகணும் மாயா. நம்மள காயப்படுத்துற மாதிரி யாராவது பேசுனா இது தப்புன்னு அவங்க தலையில ஒரு கொட்டு வைக்கணும். இல்லனா அவங்களுக்கு நாம காயப்படுறோங்கிறது தெரியாமலே போயிடும். சித்தி, தானா சித்தி, பொறுமையா இருன்னு சொல்றேன். மாயா சொல்றதா சரிதானா? இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடலாம். இதெல்லாம் வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை. சரி, இப்ப என்ன? எல்லா வீட்லயும் நடக்காததா இங்க நடந்துருச்சு. ஆனா என்ன, எனக்கு இதுதான் முதல் தடவை. அதான் இப்படி அழுதுட்டு. இனிமே இப்படி அழல, விடுங்க. விடு. வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனைய நம்ம சமாளிச்சாலும் வீட்டுக்குள்ள எமோஷனலா ஒரு பிரச்சனை வரப்போ நானே உடைஞ்சு போயிடுறேன். ஆனா பெரியம்மா குடும்பம் பிரியாம கட்டுக்கோப்பா பாத்துக்கிறாங்க. இந்த விஷயத்துல பெரியம்மா கிரேட் தான்.